குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். 40 ஆண்டுகளுக்கு பின் நியூசிலாந்து சென்ற இந்திய பிரதமர். ஆக்லாந்தில் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து நியூசிலாந்து சென்றடைந்தார். ஆக்லாந்து ஏர்போர்ட்டில் இறங்கிய பிரதமர் மோடியை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கட்டி அணைத்து வரவேற்றார். ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிகாரிகள், முக்கிய தலைவர்களை லக்சன் அறிமுகம் செய்து வைத்தார். நியூசிலாந்து வந்த பிரதமர் மோடியை அங்கு வசிக்கும் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அவர்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்த மோடி, இந்தியர்களின் வரவேற்பு தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நியூசிலாந்தில் சிறப்பான வரவேற்பு அளித்த பிரதமர் லக்சனுக்கு நன்றி. 40 ஆண்டுகளுக்கு பின் நியூசிலாந்துக்கு வரும் முதல் பிரதமர் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் இருநாட்டு உறவு மேம்படும் என நம்புகிறேன். இங்கு வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்ற மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தாய்லாந்து, ஆஸ்திரேலியாவில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் பிரதமர் மோடியின் நியூசிலாந்து பயணத்திலும் இந்தியா, நியூசிலாந்து இடையே முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கண் கலங்கி முதல்வர் விஜய். கரூரில் 2025 செப்டம்பர் 7 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். அதன்பின் 285 நாட்களாக கரூர் செல்லாத நிலையில் முதல்வரான பின் முதல் முறையாக விஜய் இன்று கரூர் சென்றார். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை அருகே தனியார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் 5000 பேர் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். தொடர்ந்து ரோட் ஷோ சென்ற முதல்வர் விஜய் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்தார். பின் கலெக்டர் ஆபீஸில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். மனவாசி ஊராட்சியில் 1700 கோடி தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த தொழிற்சாலையால் 13000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தோரின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு துறைகளில் தற்காலிக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஈரோட்டைச் சேர்ந்த சாந்திக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான கருணை தொகையை முதல்வர் வழங்கினார். பணி நியமன ஆணை வழங்கிய போது முதல்வர் கண் கலங்கியதாக அதை பெற்றவர்கள் கூறினர். மீண்டும் குழந்தைகளை குறிவைக்க முயற்சிக்கிறீர்களா? கரூரில் முதல்வர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டதாக வெளியான வீடியோவை தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவரது அறிக்கை: உபதேசமெல்லாம் ஊருக்கு மட்டும்தானா? கல்விக்கூடங்கள் காட்சிக்கூடங்கள் அல்ல, அரசியலின் மேடை அல்ல என்று நீங்கள் நீட்டி முழக்கி இன்னும் ஒரு நாள் கூட முழுதாக முடிவடையவில்லை. அதற்குள் இன்று கரூரில் முதல்வர் விஜய் பங்கேற்ற விழா பள்ளிக்கூடங்களில் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாக காணொலி வெளியாகியுள்ளது. சட்டமன்ற விவாதங்களை தடையின்றி நேரலையில் ஒளிபரப்ப முடியாத உங்கள் தாவேக அரசு, தாவேகாவின் கட்சி நிகழ்வுகளை மெனக்கிட்டு அரசு பள்ளிகளில் நேரலை செய்வது அருவருப்பான அரசியல் வியூகம். பள்ளிக்கூடங்களையும் படிக்கும் மாணவர்களையும் கட்சி தூதுவர்கள் போல பாவிக்கும் தாவேகாவினரின் ஆணவம் கடும் கண்டனத்துக்கு உரியது. இல்லை, தெரியாமல் தான் கேட்கிறோம். வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு பிள்ளைகளை பார்க்கச் செய்யும் அளவிற்கு இன்றைய கரூர் நிகழ்வு என்ன அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா? அல்லது அனுபவம் வாய்ந்த அறிஞர்கள் பங்கேற்ற அறிவியல் விவாத மேடையா?
தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு முதல்வர் விஜய் பாவ மன்னிப்பு கேட்கும் பர்சனல் ஈவென்ட் தானே. மற்ற கட்சிகளை குறை கூறி தங்களை புனிதராக நிறுவ முற்படும் தாவேகாவின் கட்சி நிகழ்வை அரசு பள்ளிகளில் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அந்த அளவுக்கு விளம்பர மோகம் உங்களை வாட்டி வதைக்கிறதா, அல்லது எப்படியும் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் மீண்டும் குழந்தைகளை குறிவைக்க முயற்சிக்கிறீர்களா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மது அரக்கனை அழிக்க அண்ணாமலை அழைப்பு. வேதி லேடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பஸ் ஸ்டாண்டுகள் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் அனைத்தையும் மூட வலியுறுத்துவோம். சென்னை நகரின் சில பகுதிகளில் நாம் மேற்கொண்ட கள ஆய்வின்படி பல டாஸ்மாக் மதுக்கடைகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள்ளாகவே இயங்கி வருகின்றன. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோல பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு உள்ளாக இயங்கும் டாஸ்மாக் கடைகளை மூட மக்கள் நேரடியாகவோ அல்லது நமது வேதி லீடர்ஸ் அமைப்பின் மூலமாகவோ கலெக்டரிடம் மனு கொடுப்போம். மது அரக்கனை ஒழிக்க ஒன்றிணைவோம், தமிழகத்தை காப்போம், மாறுவோம், மாற்றுவோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தல் கமிஷனுக்கு கடிவாளம், இடைத்தேர்தல் அறிவிக்க தடை, ஐகோர்ட் அதிரடி. சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதே சமயம் அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட தேர்தல் கமிஷனுக்கு தடை விதிக்க வேண்டும் என வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். வேட்பாளர்களின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தர்மதிகாரி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் எங்களுக்கு வரவில்லை, அதனால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் ராஜினாமா செய்யும்போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்று தமிழக அரசின் தலைமை வக்கீல் விஜய் நாராயண் வாதிட்டார். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதிகளின் வாக்காளராக மனுதாரர் இல்லை. எனவே இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை. இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியும் என முதல்வர் விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் மாசிலாமணி வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருந்தால் எப்படி தேர்தல் அறிவிப்பை வெளியிட முடியும்? இடைத்தேர்தலில் புதிய வேறு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்தால் என்ன செய்வது? அதனால் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் கமிஷன், மத்திய அரசு, சட்டசபை செயலாளர், முதல்வர் விஜய் ஆகியோர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 5 நாட்களில் உருகியது அமர்நாத் பனிலிங்கம், பக்தர்கள் அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அமர்நாத் குகை கோயில். இமயமலை தொடரில் 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை கோயிலில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் இயற்கையாகவே பனிலிங்கம் தோன்றும். இந்த பனிலிங்கத்தை தரிசிக்க நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காஷ்மீருக்கு செல்வர். முறையாக பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைகள் முடித்த பக்தர்கள் மட்டுமே பனிலிங்க தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். கரடு முரடான கடினமான 14 கிலோமீட்டர் பாதை மற்றும் சற்று எளிதான பகல்காம் வழியாக செல்லும் 48 கிலோமீட்டர் பாதை என 2 வழிகளில் குகை கோயிலை அடையலாம். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை பனிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமர்நாத் யாத்திரை துவங்கிய முதல் 5 நாட்களிலேயே பனிலிங்கத்தின் பெரும் பகுதி உருகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை பனிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ஆண்டு 5 நாட்களில் பனிலிங்கம் பெருமளவு உருகிவிட்டதாக வெளியான தகவல் பக்தர்களை கவலையடைய செய்துள்ளது. எல்னினோ விளைவால் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் பனிலிங்கம் விரைந்து உருகியிருக்கலாம் என பக்தர்கள் சிலர் கூறினர்.
இதை அமர்நாத் புனித யாத்திரை போர்டு நிர்வாகம் சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். சொந்த நாட்டில்தான் உயிர் பிரிய வேண்டும். முன்னாள் பிரதமர் உருக்கம். வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு மத்தியில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக கிளர்ச்சி எழுந்தது. இளைஞர்களின் போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது. பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அலை வீசியதால் அந்த ஆண்டு ஆகஸ்டில் ஷேக் ஹசீனா பதவியை துறந்து இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். போராட்டக்காரர்கள் பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு அங்கிருந்த பொருட்களை சூறையாடி சென்றனர். இதைத் தொடர்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. ஹசீனா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை விசாரித்த அந்நாட்டு கோர்ட் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த ஆண்டு துவக்கத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் பங்களாதேஷ் மக்கள் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து தாரிக் ரஹ்மான் பிரதமரானார். புதிய அரசு அமைந்த பின் வங்கதேசத்தில் வன்முறைகள் படிப்படியாக குறைந்தன. இந்த நிலையில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வரும் டிசம்பரில் நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நான் வரும் டிசம்பரில் வங்கதேசத்திற்கு திரும்ப திட்டமிட்டுள்ளேன். அங்கு நான் கைது செய்யப்படலாம், என்னை கொலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனினும் என் தாய்நாட்டில்தான் என் உயிர் பிரிய வேண்டும். என் மூதாதையர்களின் உடல் புதைக்கப்பட்ட மண்ணில்தான் என் உடலும் புதைக்கப்பட வேண்டும். என் தாய் தந்தையரின் குருதி கலந்த மண்ணில்தான் நானும் அடக்கமாக வேண்டும் என அவர் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனா தற்போது தன் சொந்த நாட்டிற்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளது வங்கதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.